upwork.comன்ற ஃப்ரீலான்ஸ் சைட் மூலமா எப்படி சென்னையில இருந்து ஃப்ரீலான்ஸா கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் செஞ்சு கொடுத்து கிட்டத்தட்ட $10,000 நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். நம்ம ரெஜிஸ்டர் பண்ண உடனே நமக்கு ஃப்ரீலான்சர் பேசிக்ன்ற பிளான்ல தான் இருக்கும். இதுக்கு நம்ம எந்த விதமான பேமெண்ட்டும் நமக்கு அப்போர்க்கு கட்ட வேண்டாம். ஸோ உங்களுடைய அவைலபிலிட்டி பேட்ச் ஆன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளையன்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்விடேஷன் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுது. மேல உங்களுடைய ப்ரொபோசலை கொண்டு போறதுக்கு ஸோ இந்த கனெக்ட் குறித்தும் பல சந்தேகங்கள் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கறத என்னால் பார்க்க முடியுது. இது குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவு பண்ணிடலாம். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெயினர். அப்வொர்க் ஃபார் பிகினர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். upwork.comன்ற ஃப்ரீலான்ஸ் சைட் மூலமாக எப்படி சென்னையில் இருந்துக்கிட்டு யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இது போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுங்களுக்கு ஃப்ரீலான்ஸாக கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் செஞ்சு கொடுத்து கிட்டத்தட்ட $10,000 நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். ஸோ கடந்த 3 வீடியோக்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸும் கேட்டுட்டு இருக்கீங்க. என்னால் முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே நான் பதில் அளிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த 3 வீடியோக்களுக்கு வரக்கூடிய அதிகபட்ச கமெண்ட் சந்தேகங்கள் இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பதில் அளிப்போம். இந்த சீரிஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா இந்த 3 வீடியோக்களையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பழைய வீடியோக்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸில் நிறைய சந்தேகங்கள் கனெக்ட்ஸ் குறித்து வருது. அப்போர்க்கில் நம்ம ஜாயின் பண்ணுறது ஃப்ரீயா இல்லை ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்க்கும் நம்ம பிட் பண்ணுறது ப்ரப்போஸ் பண்ணும்போது சில கனெக்ட்ஸ் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ இந்த கனெக்ட்ஸ் குறித்தும் பல சந்தேகங்கள் நம்ம கமெண்ட்ஸில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ இது குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவு பண்ணிடலாம். அப்போர்க்குன்றது ஒரு ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். கிளையண்ட் வந்து ஜாப் அதில் போஸ்ட் பண்ணுறாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் இந்த ஜாபை பிட் பண்ணி அப்ளை பண்ணி எடுத்து செஞ்சு தரும். இதில் கிளையண்ட்டோட சைட்லேருந்து அப்போர்க் பேமெண்ட் வாங்கி வச்சுப்பாங்க. நம்ம ஜாப் முடித்தோடனே அப்போர்க் அதை அவங்களுடைய ஃபீஸை எடுத்துக்கிட்டு நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ஜாப் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ட் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். சில ஜாப்ஸ்க்கு ஒரு கனெக்ட் இருக்கலாம், சில ஜாப்ஸ்க்கு 2-3 நாள் இந்த மாதிரி அது வேரி ஆகும். ஸோ இந்த கனெக்ட்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். அப்போர்க்கில் 2 பிளான் இருக்குது. ஃப்ரீலான்சர் பேசிக், ஃப்ரீலான்சர் ப்ளஸ். நம்ம ரெஜிஸ்டர் பண்ண உடனே நமக்கு ஃப்ரீலான்சர் பேசிக்ன்ற பிளானில் தான் இருக்கும். இதுக்கு நம்ம எந்த விதமான பேமெண்ட்டும் நமக்கு அப்போர்க்கு கட்ட வேண்டாம். ஸோ நமக்கு மந்த்லி 10 கனெக்ட்ஸ் ஃப்ரீயாக நமக்கு கிரெடிட் ஆகும். 10 கனெக்ட்ஸ். ஸோ நம்ம ஃப்ரீலான்சர் பேசிக்லேயே நம்ம இலவசமாக நம்ம ட்ராவல் பண்ண விரும்புகிறோம்னா நம்ம 10 கனெக்ட்ஸை வாய்ஸாக நம்ம இனிஷியலாக ஒரு ஜாபும் பார்த்து நம்ம பிட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த பிளானை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீலான்சர் ப்ளஸ் இதுக்கு மந்த்லி ஒரு தொகையை அப்போர்க் உங்ககிட்ட வசூலிக்கும். இப்போதைக்கு $20 அப்படின்னு இருக்குன்னா அந்த $20க்கு மாதம் உங்களுக்கு 100 கனெக்ட்ஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இது தவிர பல அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இந்த ஃப்ரீலான்சர் ப்ளஸ் பிளானில் அப்போர்க் உங்களுக்கு தருவாங்க. ஸோ ஃப்ரீலான்சர் பேசிக் பிளானில் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த விதமான பேமெண்ட்டை கட்ட போகிறதில்ல. நமக்கு எவ்ரி மந்த் 10 கனெக்ட்ஸ் நமக்கு கிரெடிட் ஆகும். ஃப்ரீலான்சர் ப்ளஸ் பிளான் எடுத்தோம்னா மந்த்லி ஒரு பேமெண்ட் நமக்கு பில் ஆகும். அதை நம்ம கட்டுவோம். அதுக்கு 100 கனெக்ட்ஸ் வரும். அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீலான்சர் பேசிக் பிளானில் நம்ம எந்த பேமெண்ட்டும் கட்ட மாட்டோமே தவிர நம்ம ஜாப் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அதில் ஒரு தொகையை அப்போர்க் அவங்களோட கமிஷனாக பிடிச்சிப்பாங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஒரு 100 கனெக்ட்ஸ் பை பண்ணுறோன்னா அது வேலிடிட்டி 1 இயர்னு இருக்குது. அது திரும்ப நமக்கு கிரெடிட் ஆகுமா? அந்த 100 கிரெடிட் ஆகிட்டே இருக்குமா 1 இயர்க்குன்னு? அந்த மாதிரி கிடையாது. ஒன் டைம் பர்ச்சேஸ்னு பை கனெக்ட்ஸ் இருக்குது. ஸோ பை கனெக்ட்ஸ்னு நம்ம தனியாக உங்களுக்கு ஒரு 100 கனெக்ட்ஸை நீங்கள் வாங்கணுன்னா இவ்வளோ தொகையை நீங்கள் செலுத்தி வாங்கிக்கலாம். 50 கனெக்ட்ஸ்னால் இவ்வளோ தொகை செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு 100 கனெக்ட்ஸ் நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய வேலிடிட்டி 1 இயர். ஸோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த 100 கனெக்ட்ஸை நீங்கள் பிட் பண்ணி செலவு பண்ணணும். இந்த மந்த் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதில் ஒரு 20 கனெக்ட்ஸை நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் 80 கனெக்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த மாதம் ரோல் ஆகும். அது தவிர அடுத்த மாதம் இருக்கக்கூடிய 10 ஃப்ரீ கனெக்ட்ஸும் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். சில பேர் கமெண்ட்ஸில் என்னால் ஜாப் அப்ளை பண்ண முடியலன்றாங்க. அவங்களாம் நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் இருக்கா, போதுமான அளவு இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சில பேர் நான் பேசிக் பிளானில் இருக்கேன் ஆனால் எனக்கு கனெக்ட்ஸ் எதுவுமே கிரெடிட் ஆகலைன்றாங்க. இதுக்கு அப்போர்க் வெப்சைட்லேயே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களோட பில்லிங் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. அந்த டேட்டில் உங்களுடைய கனெக்ட்ஸ் கிரெடிட் ஆகும். இதை நீங்கள் இந்த செட்டிங் டேப்பில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போர்க்கில் ஃப்ரீ மெம்பர்ஷிப்லேயே இருக்கலாமா இல்லை பேமெண்ட் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்போர்க் பேசிக் பிளானில் ஃப்ரீ பிளான்லேயே தான் நான் அப்போர்க்கில் சக்ஸஸ் பண்ணேன். ஸோ உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் கனெக்ட்ஸ் நிறையா வேணும், மெம்பர்ஷிப் எடுத்து பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை ஃப்ரீலே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ கனெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் பர்ச்சேஸாகவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். இல்லை மந்த்லி உங்களுக்கு 100 கனெக்ட்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் பிளானை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது தவிர உங்களுக்கு எதுவுமே வேணாம்னா நீங்கள் ஃப்ரீ கனெக்ட்ஸ் மந்த்லி 10 கனெக்ட்ஸ் வரதை வச்சும் நீங்கள் மேனேஜ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா
அப்படியும் பண்ணிக்கலாம். கனெக்ட்ஸ் வந்து நம்ம பிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுறோம்னு இல்லை, பல அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்க்கும் நீங்கள் கனெக்ட்ஸை செலவு பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய அவைலபிலிட்டி பேட்ச் ஆனில் வைக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு கனெக்ட் அது போல் டெபிட் ஆகும். ஸோ உங்களுடைய அவைலபிலிட்டி பேட்ச் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களை கிளையண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்விடேஷன் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுது அப்படின்னு அப்பர் தரப்பில் சொல்லப்படுது. நீங்கள் விருப்பப்பட்டால் இதை ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய ப்ரொப்போசலை நீங்கள் பிட் பண்ணும்போது பூஸ்ட் ப்ரொப்போசல்னு ஒன்று காட்டும். இதுக்கும் நீங்கள் கனெக்ட்ஸை அதிகமாக வச்சு உங்களோட ப்ரொப்போசலை பூஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பூஸ்ட் ப்ரொப்போசல்னால் என்ன? ஒரு ஜாபுக்கு ஒரு 50 பேர் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 50வது நபராக அதுக்கு பிட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரொப்போசல் 50வதா கிளையண்ட்டுக்கு காட்டும். ஸோ ஒரு கிளையண்ட் வந்து யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டே வரும்போது உங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அங்கே குறைவாகுது. ஸோ நீங்கள் கனெக்ட்ஸை அதிகமாக பிட் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட்ஸை அதிகமாக வச்சுட்டு 1, 2, 3ன்னு மேலே உங்களுடைய ப்ரொப்போசலை கொண்டு போகிறதுக்கு அதிகமான கனெக்ட்ஸை செலவு பண்ணலாம். அது நீங்கள் பிட் பண்ணும்போதே பூஸ்ட் ப்ரொப்போசலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இத்தனை கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொப்போசலை மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னு அப்போ உங்களுக்கு அந்த செட்டிங் காட்டும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த மெத்தடையும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கனெக்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி செலவு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அப்போர்க்கில் கனெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கனெக்ட்ஸ் நீங்கள் எங்கே எதுக்கு பிட் பண்ணீங்க, என்னென்ன செட்டிங்க்கு நீங்கள் அதை செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு லைனாக உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். upwork.comல கனெக்ட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ upwork.com மூலமாக ஒரு $10,000 நான் எப்படி ஃப்ரீலான்ஸாக பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணேன்ற சக்ஸஸ் பண்ண கதையை என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். நீங்களும் இதில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள். வரைகலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது தவிர கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங்கில் 1-to-1 தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட் கோச்சிங் நான் வழங்கிட்டு இருக்கேன் ஆன்லைனில். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.